அப்பா என்ன தனியா விட்டு போயிட்டியே, தனியா விட்டு போயிட்டியே, பயப்படாத, அடுத்த பிறவியில திருப்பெருந்துறையில் உன்னை ஆட்கொள்வோம்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தையை காப்பாத்துறதுக்காக இவருக்காக, அதனால சிவபெருமான் சோதிக்கிறாருன்னா அவர் மேல தோற சொல்லாதீங்க, உங்களை ஹீரோவா ஆக்க போறாருன்னு அர்த்தம். நீங்க ஜீரோவா இருந்தீங்கன்னா பக்கத்துல ஒரு 2 11 போட்டா 110, 3 1 ஒரு 5 போட்டா 50 இல்லையா? எந்தெந்த சைபருக்கு முன்னால போட்டா விலை கூடும், சைபருக்கு அப்புறம் போட்டா ஒண்ணும் இல்லை. அப்போ மாணிக்க வாசகர் அங்க மட்டும் நீ கடவுளே கிடையாது, கண்ணு இருக்கா மூக்கு இருக்கா, இப்படி அநியாயம் பண்றிய, நியாயமான வாதா இல்ல. சுவாமி நீ எது பண்ணாலும் எனக்கு தெரியும்பா, எனக்கு தெரியும், நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே, ஞாயிற் கடையாம் கிடந்த நாயனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாய பிறவி உண்மசமே வைத்துட்டு இருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான், என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய், உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே, என்ன பிறவியில போட்டாலும் சரி முக்தி கொடுத்தாலும் சரி, நான் உன் வீட்டு நாய், நாய்க்கு எங்கேயாவது உரிமை உண்டா? சொல்றார் குருஞான சம்பந்தர், கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன் இச்சை கண்டது உண்டா?